அன்பு சகோதரருக்கு என்னோட பணிவான வணக்கம். அதாவது பொதுவாக நம்ம பேசுறதுன்னு நினைக்கிறது உண்டு, ஆனால் முன்னால் இருந்து பேசிட்டு போயிடுவாங்க. முதல்ல ராஜாஜி தான் நான் எங்கே போனாலும் அந்த திருமந்திரத்தில் ஒரு பாடலை சொல்கிறோம். நடமாடு கோயிலுக்கு வந்து ஈயணும் எல்லாம், வடமாட கோயிலுக்கு பயன்படாது. மனுஷனுக்கு செஞ்சீங்கன்னா அது சாமிக்கு செய்யணும். சாமிக்கு ஏதாவது செஞ்சால் பூசாரி இல்லைன்னா ஐயருக்கு தான் செய்யணும். அதனால அந்த திருமந்திரத்தில் நான் அடிக்கடி சொல்றேன். அந்த பொண்ணு அதை சொல்லியிருக்கு. சரி, அடுத்து மகேந்திரன் வந்தார். மகேந்திரனாவது ஏதாவது கொஞ்சம் விட்டு வைப்பார்னா அவர் அதையும் மாற்றி மனைவிகளை கூட மனைவி அடிக்கிட்டு மறுபடியும் அன்பு எங்கே நியாயம் வளர வேண்டும் என்பது அருமையாக தொட்டி சென்றார். சரி, ஏதாவது 1-2 நிமிஷத்துல பேசிடலாம் அப்படின்னா நான் நினைச்சிட்டேன். பிஆர்ஓ ஏறத்தால மனசில் வச்சுதான் சில வினாடிகள் சில நொடிகள் தான் அவருக்கு சொன்னாங்க. அவர் இருக்கிறதெல்லாம் காலி பண்ணி போயிட்டார். தன்முகத்தை பன்முகமாக்கி அது இன்முகமாக்கி நினைச்சா அப்புறம் என்னங்க நான் பேசுறதுக்கு சொல்லணும், ஒன்றுமே இல்லை. பட் இருந்தாலும் இந்த கலை நிகழ்ச்சியெல்லாம் குழந்தைய காத்துட்டு இருக்கனால நானும் ஒரு 2 நிமிஷத்துலேயே முடிச்சிருந்தேன். ஏதாவது கதை சேர்த்து கதை கேட்டு வளர்ந்தாங்க. இன்னைக்கு காலையில் ஒரு நல்ல கதை வந்து இன்னைக்கு காலையில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி வந்து இருந்தாங்க, சிஜிஐ மாஜிஸ்ட்ரேட் வந்தாங்க. அதில் சிஜிஐயும் ஒரு கதை சொன்னார். மகேந்திரன் பேசும்போது நினைவுக்கு வந்தது, அதை சொல்லிடுறேன். இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல தமிழை கேட்கும்போது 6 மணிக்கு மேலே இருக்கிறது சாயல் வந்துடும். நம்ம அப்புறம் கணேசன் பேசும்போது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு மயக்கம் வந்துடும். நல்ல தமிழை நயத்தோடு கேட்கும்பொழுதே நமக்கு வந்து கொஞ்சம் தலைக்கு ஏறும்னு வச்சுக்கிறேன். அந்த காலையில் சொன்ன கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மதுப்புட்டி ஒன்று, இளம் குழந்தை ஒன்று, இளம் பெண் ஒன்று. இளம் பெண்ணை வந்து கெடுக்கலாம், குழந்தையை கொள்ளலாம், மதுவை அருந்தலாம் என்ற வாய்ப்பு நம்மளுக்கு தரப்பட்டதாம். இது வந்து சிறியவன் சொன்ன கதை. நான் கேள்விப்பட்டதுக்கு படிச்சிருக்கேன். பட் அது மகேந்திரன் சொன்னா அந்த இடத்துக்கு பொருந்துவதாக இருந்தது. இவன் என்ன செய்யறான், மருந்து அருந்தான். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அந்த 2 செஞ்சுட்டான். ஏதேனும் அவ்வளவு கொடியது என்பதற்காக இந்த நாள் வந்து நாம எல்லாருக்குமே நான் அடிக்கடி நிறைய மேடையில் சொல்றது உண்டு. எனக்கு பொறுத்தவரைக்கும் உலகத்தில் பேரழகன்னா குழந்தைங்கள பேரழகன் யாருன்னா சூரியன்னு சொல்லுவாங்க. சினிமா அதுக்காக சொல்கிறேன். சினிமா பேர் நடிச்சிருக்காரு, அதுக்காக சொல்கிறேன், வேற நல்ல. எனக்கு பேரழகன்னா மகாத்மா காந்தி. அதுக்கு என்னமோ தெரியல, பெரிய ஒரு அழகி அவனை பார்த்தா. ஏன்னா அதே மாதிரி எனக்கு ஒரு அழகியை ரொம்ப பிடிக்கும். இப்போ வீட்டம்மா பக்கத்தில் இங்கே இல்லை, அதனால் பிரச்சனை இல்லை, சொல்லலாம். அவங்க இருந்தாலும் ஏதாவது சண்டை கட்டி வருவாங்க, இல்லை. ஒரு அழகியை பிடிக்கும். அது வந்து அன்னை தெரசா. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் அந்த அம்மா வந்து ஒரு இளம் பிச்சை எடுத்து அனாதையாக இருக்கின்ற ஒரு குழந்தைக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணுங்கிறதுக்காக கையேந்தி பிச்சை கேட்கிறாங்க. இந்த மாதிரி குழந்தை பசியில இருக்குது, நீங்க வந்து ஏதேனும் தானம் செய்யலாம், அந்த பசியை போக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் ஒரு பெரிய பிரபு, நல்ல வசதியானவன், காரியை அவள் கையிலே துப்பி விடுகிறான். நம்ம கையில துப்பிடுறான். வேற ஒரு நாட்டில் பிறந்தவங்க, நம்ம நாட்டுக்கால பிறந்தவங்க அல்ல, வேற ஒரு நாட்டில் பிறந்தவங்க. தொழுநோயாளிகளை தினமும் வந்து அவங்க சுத்தம் செய்கிற பணியா ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த இச்சிலே அவன் துப்பிய போது அந்த பணக்காரன் கோடீஸ்வரன் இது நடந்த நிகழ்ச்சி. அப்போ அவங்க சொல்றாங்க, இதை நானே வைத்துக் கொள்கிறேன், ஆனா அந்த குழந்தைக்கு பசிக்கு ஏதாவது தானம் கொடுங்கன்னு கேட்கிறாங்க. இந்த எச்சிலை நீங்க துப்புனீங்க. இதே மாதிரி புத்தரின் வாழ்க்கையில ஒன்று நடந்தது. புத்தர் வந்து இறந்து பிச்சை எடுத்து சாப்பிட்ற நிலையில சன்னியாசத்திற்கு வந்து விடுகிறார். அப்போ போய் கேட்கும் போது என்னாச்சுன்னா, அந்த இல்லத்தை சார்ந்த அந்த பெண்மணி வெளியே வந்து புத்தரை திட்டுறார். என்னன்னா, நீ உண்டு கொடுத்து இப்படி இருக்கிறாயே, போய் உழைத்து சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்கறான். கொடுக்கணும்னு இருக்கிறே ஆசாமி, நீ போய் ஏதாவது உடம்பு உழைப்பு செஞ்சு சாப்பிடக்கூடாதாங்க போது கூட அன்பன் வருகிறார். அவர் வந்து தலைமை செஞ்சார். அவருக்கு முயற்சாவும் வந்து விடுகிறார். அப்பதான் சித்தார்த்தரை, நான் இவளை அடித்து விடலாமா என ஆக்கிரம் பொங்குகிறது நெஞ்சிலே என்று சொன்ன பொழுது கையமர்த்துகிறார். அடுத்த வீட்டுக்கு செல்கின்றார். அங்கே வருகின்ற அந்த பெண்மணி வந்து மாமிசத்தை இவர் தட்டிலே இட வருகிறார். மீண்டும் மறுக்கிறார், கையை கட்டி ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ அண்ணனை கேட்டார், உனக்கு வந்து விடை கிடைத்ததா என்று கேட்கிறார். என்ன சுவாமிகளே புரியவில்லை என்ற பொழுது, நான் இந்த மாமிசத்தை மறுத்தேன், என்ன வயிற்று என்று கேட்கிறார். திரும்ப எடுத்து சென்று விட்டால். அப்போ முதல் நடந்தது அந்த வீட்டில் நடந்தது இதுதானே
நான் மறுத்து விட்டேன். அவள் சொன்ன வார்த்தைகளை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொண்டால் தானே எனக்கு அது சொந்தம். நான் ஏற்றுக்கொள்ளாத போது அவளே திரும்பி எடுத்து சென்று விட்டாள் ஆனந்தா என்று சொன்னேன். இதுக்கு எதற்கு இந்த ரெண்டு நிகழ்வுகளையும் சொல்லி என்றால், நேயம் என்பதற்கு மிக சரியான விளக்கம் வந்து ஒரு மகேந்திரன் சொன்ன மாதிரி தான். இல்லத்திலே ஆரம்பிக்க வேண்டும். இப்போ என்னாச்சுன்னா, இவங்கெல்லாம் கொஞ்சம் அயல்நாட்டம் ஒரு 20 இருக்கிறார்கள். அவங்க லாங்குவேஜ் ரொம்ப, இந்த நாகரிகம் பண்பாடு ரொம்ப பெருசாக நேம் சார்னு அவங்க எவ்வளோ நாகரிகமாக கேட்பாங்க. நம்மால் எனக்கு ஃபோன் பண்ணிட்டேன், யாரு பண்ணதினமும் அவர் தான் பண்ணினார், அவர் சொன்னால் நல்லா இருக்கும், இல்லை கலந்து பேசிங்கன்னா கூட அவங்களுக்கு யார் அதுன்னா கிட்ட நம்ம வந்து நேயம் என்பது வந்து நம்மிடம் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். இல்லத்தில் இருந்து குழந்தைகளை தலையில டிஸ்கஸ் தான் சொல்லிட்டு இருந்தோம். நாங்கள் படிக்கின்ற காலத்துக்கு வந்து ஒரு நீதி போதனையின் ஒரு இது இருக்கு. ஓவியன் ஒருவன் ஓவியம் செய்தான். ஓவியப்படி மாலை நேரம் சாலையோரம் வைத்தான். மையத்தை செல்வி என்று மைக்கூட்டையும் வைத்தான். மறுநாள் பார்த்த பொழுது அனைத்தும் மையாக இருந்தது. நிறைய இருந்தால் மையிட்டு செல்லவும் என்பதிலும் இன்னொரு பிரதியினை வைத்தான். அடுத்த நாள் மாலை நேரம் சாலையோரம் வைத்தான். குறை இருந்தால் இதை குறியிட்டு செல்வ மையினால் என்று மைக்கூட்டையும் மைக்குறையும் எழுதுகோளையும் வைத்திருந்தான். அதுவும் அப்படியே இருந்தது. பார்ப்பவர் கோணங்களிலே இருக்கிறது வாழ்க்கை. வாழ்க்கை என்பதை கொண்டு வந்த பாத்திரத்தை கொண்டு முகந்து சொல்கிறார்கள். அன்பு குழந்தை ராஜாத்தி சொன்னது போல நாம் 14ஆக இல்லாது நெல் மணிகளாகவே வாழ்வோம், பயனுறுவோம். மனிதநேயத்தை ஒவ்வொருவரும் ஒரு அன்றாடம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருந்தால், இந்த தேசத்திற்காக தன் உயிரை ஈந்த அந்த மகானின் நினைவு நாளிலே நடக்கின்ற இந்த அருமையான நிகழ்விலே நாம் அனைவரும் உள்ளத்தில் ஒரு உறுதி கொள்வோம், நேயம் கொள்வோம். வாழ்க தமிழ், வாழிய பாரதம்.